மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேள்விக்குறி கடந்த ஒரு மாத காலமாகவே கேட்கப்பட்டு வருகிறது. காரணம் என்னென்னா, ஜோசப் விஜயனுடைய ஆட்சி அந்த பதவியேற்ற நாளிலிருந்து இன்று வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. குழந்தைகள் பாதுகாப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கேலி கூத்தாக மாறிவிட்டது, கேவலமாக மாறிவிட்டது. சமீபத்தில் கோயம்புத்தூரில் சூலூரில் அந்த 10 வயது மாணவியினுடைய அந்த பாலியல் கூட்டு பலாத்கார பிரச்சனையிலேயே இன்னும் நாம் தெளிவு கிடைக்கவே இல்லை. அதனுடைய அந்த பாதிப்பை இன்னும் அடங்குவதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு சோகமான நிகழ்வு, மிக மோசமான ஒரு சம்பவம், அதிர்ச்சிகரமான சம்பவம் நம்ம கும்மிடிப்பூண்டி கிட்ட நடந்திருக்கு. கும்மிடிப்பூண்டி கிட்ட ஒரு 3 வயது குழந்தை, 3 வயது பெண் குழந்தைய ஒரு வடமாநில இளைஞர் கொடுமையாக பாலியல் துன்புறுத்தல் செய்து குற்றுயிரும் குலையுருமாக முன்புதரில் வீசிவிட்டு போய் அந்த குழந்தைய மீட்டெடுத்து திரும்பி போய் ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த குழந்தை இறந்து போச்சு. சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். இன்றைக்கு இந்த ஆட்சி நிர்வாகம், ஜோசப் விஜயனுடைய ஆட்சி நிர்வாகம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பது தெரியவே இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் பேசுவதற்கு வாய் திறக்காத மௌனசாமியாரான விஜய் இன்றைக்கு மகளிர் நலம் குறித்து அமைச்சர்களோட முக்கிய ஆலோசனை இருக்கிறான். நீ ஆணி புடுங்குற ஆலோசனை பண்ணி என்ன பண்ண போற? இப்போ இதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் வாயே திறக்கல. எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பேச வேண்டிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாய் மூடின்னு அங்கே இங்கே நம்ம தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காராம். சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று தொடங்கினாருங்க. தொடங்கி என்ன பிரயோஜனம்? அந்த பெண்கள் எல்லாம் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த காவலர்களுக்கு புது ட்ரெஸ் கொடுத்தாரு. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு, புது ட்ரெஸ்ஸு போட்டு அந்த பெண்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ ஒரு வீடியோகிராஃபரை பின்னாடி அனுப்பிவிட்டார். அந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷோட திட்டம்னு நினைக்கிறேன். இந்த அயோக்கியத்தனமான திட்டத்தினால பப்ளிசிட்டி தான் கிடைச்சிது. வெறும் சும்மா விளம்பர மாடல், கேவலமான ஒரு அசிங்க அரசியலை தொடர்ந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெண்கள் போகிற எல்லா போலீஸ் பெண்கள் போகிற இடங்கள்லாம் கேமரா தூக்கிட்டு போய் இவங்க அம்மா நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தரோம், ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ அந்த சிங்கப்பெண்கள் படை இப்போ எங்கே போச்சு? இப்போ இந்த 3 வயசு குழந்தைக்கு யார் பதில் சொல்கிறது? அந்த குடும்பத்தாருக்கு யார் பதில் சொல்கிறது? 3 வயசு குழந்தைகிட்ட என்னடா நீங்கள் தேடுவீங்க? இந்த நாய்களெல்லாம் என்ன செய்யறது? ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, ஒரு நாயை பிடிச்சிருக்காங்க, ஒரு பொறுக்கி நாயை பிடிச்சிருக்காங்க. இந்த நாயை என்ன செய்யறது? அப்போ இவர்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறதுன்னா, அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை போயிடுச்சு. அரசாங்கம் நம்ம எதுவுமே செய்யாது, ஏன்னா என்ன கொடுமைகள் பண்ணாலும் இந்த அரசாங்கம் துப்புக்கட்ட அரசாங்கம், நடவடிக்கை எடுக்க தெரியாத அரசாங்கம், தைரியம் இல்லாத அரசாங்கம், ஒரு ஆண்மை இல்லாத அரசாங்கம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதோட ஒரு விளைவு தான் இன்னைக்கு கொடுமைகள் நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கொடுமையான சம்பவம், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு வழியே இல்லை. இந்த லட்சணத்தில் இவர் அப்படியே நிர்வாகத்தை எப்படி நடத்துறது, காலை உணவு திட்டத்தை என்ன பண்ணுறது, பெண்கள் மகளிர் பிரச்சனைகளை எப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காராம். கண்டன சொல்கிறது கூட துப்பு இல்லையா உங்களுக்கு? சம்மந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து அது என்ன பண்ணணுன்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆட்சி நிர்வாகம்? ரிசைன்மெண்ட் போயிருங்க. எதுக்குங்க நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க? உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு தார்மீக அடிப்படையில் விஜய் முதலமைச்சராக நீடிப்பதற்கு தகுதி இழந்துட்டார். ஆனால் இவங்க பிராபகண்டா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த ஊடகங்கள்லாம், அந்த ஊடக மாஃபியா கும்பல் என்ன பண்ணுது? அவர்கிட்ட காசு வாங்கி சாப்பிட்ற ஊடக மாஃபியா கும்பல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் 200 ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். யாரா பண்ணிட்டாருன்னு பார்த்தா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டான்னு டிஸ்மிஸ் பண்ணாராம். இதுவா நாட்டில் பிரச்சனை? சட்டம் ஒழுங்கு தாங்க பிரச்சனை. பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனையே கிடையாது. அதன் மூலமாக நிர்வாகம் என்ன அப்படியே தலைகீழ மாறி போப்பதா? இல்லை நீங்கள் 10 ரூபாயை நிப்பாட்டிட்டீங்களா? நீங்கள் வந்த பிறகு 10 ரூபா வாங்குறோம், 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபான்னு வாங்குறான். தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருக்கு. வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா கூட உன்னால் ஆனதை பார்த்துக்கோன்னு பேசுகிறான். அது முக்கியம் இல்லை. மதுக்கடை பின்னாடியே போய் சோதனை போடுறது, ஆய்வு நடத்துறதை நிப்பாட்டிட்டு சட்டம் ஒழுங்கை பாருங்கள். சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு. இன்றைக்கு அந்த 3 வயது குழந்தைகிட்ட இந்த பாலியல் வன்கொடுமை கேவலத்தை தடுப்பதற்கு தவறிய இந்த ஜோசப் விஜய் அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று, தயவு செய்து உங்கள் நிர்வாகம் பண்ண தெரில, எப்படியோ உட்காந்துட்டீங்க, வெளியே போயிடுங்க தயவுசெய்து. நீங்களா போயிட்டா நல்லது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு கொந்தளிக்கிற மக்கள் நாடு முழுக்க கொந்தளிச்சாங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. அவ்வளோ ஆதங்கமாக இருக்குங்க, அவ்வளோ கோவம் வருதுங்க நமக்கு. இந்த மௌனசாமியார் வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க. காலையில் வீட்டிலேருந்து வராராம், 20 கார் 30 கார் புடை சூழ அப்படியே பயங்கரமாக பவனி ஊருக்கெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு, இதுதான் நிர்வாகமா? ஆட்சி நிர்வாகம்ன்றது பாதுகாப்பு, மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறவன் தான் நல்ல முதலமைச்சராக இருக்க முடியும். நாட்டை வழிநடத்தக்கூடியவன் தான் நல்ல முதலமைச்சராக இருக்க முடியும். ஒரு கன்றாவையும் தெரியல.
ஆனால் விளம்பர மாடல், சும்மா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு. ரீல்ஸ் ஆட்சி இல்லைங்க, ரியலாக ஒரு ஆட்சி நடத்தணுங்க. 3 வயது குழந்தையினுடைய இந்த கொடூர மரணத்திற்கு விஜய் தான் பொறுப்பேற்கும். அவர் தான் இதுக்கு முழு காரணமும். ஏன்னா நடவடிக்கை எடுக்க தெரியலையே. அவர் ஏற்கனவே நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் விளாத்திக்குளம் பெண் ஒரு குழந்தையினுடைய மரணத்தில் என்ன பேச்சு பேசினார்? ஆட்சி நிர்வாகம் சரியாக இருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இல்லை, நீங்கள் என்ன நடத்துறீங்க, உங்கள் நிர்வாகம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்க துப்பு இருந்தது இல்லை. இப்போ எங்கே போச்சு உங்கள் வாய்? அன்றைக்கி பேசுனீங்க மைக்கு பிடிச்சி, இப்போ பேசுங்க. மௌனசாமியாராக இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்க. முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க, இந்த நாட்டு மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள். ஆகவே முதலமைச்சர் இந்த 3 வயது குழந்தையினுடைய அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் கொடுமையும், ஏன்னா ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு பயம் இருந்தால், ஒரு பய உணர்ச்சி இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வானுங்களா? அப்போது ஆட்சி நடத்துகிறவனை பார்த்து அவங்களுக்கு பயம் இல்லாமல் போச்சு. அப்போ நிர்வாகம் நடத்துற தெரியலன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது, இறங்கிடணும் கீழே. ஆக இதற்கு தார்மீக பொறுப்பு விஜய்க்கு மட்டும்தான் உண்டு. விஜய் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த குழந்தைக்கு எத்தனை லட்சங்கள் கோடிகள் இழப்பீடு கொடுத்தா கூட இந்த மரணம் என்பது கொடூரமான மரணம். அது குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. பிஸ்கட் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், சாக்லேட் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், எண்ணெய் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். உடனே சொல்லுவானுங்க தனி மனித ஒழுக்கம் வேணும். முதல்ல சொல்கிறவனுங்களுக்கு ஒழுக்கம் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட். நம்ம ஒருத்தரை பற்றி சொல்கிறோன்னு வச்சுங்களேன், நான் இப்போ ஒரு விஷயத்த பேசுகிறேன்னா நான் முதல்ல அதுக்கு சரியாக இருக்கலான்னு பார்க்கணும். அப்போ தான் நான் அந்த என்னுடைய ஆதங்கத்தையோ என்னுடைய கேள்வியோ என்னுடைய கோபத்தையோ காட்ட முடியும். நானே சரியில்லை அப்படின்னா நான் பேசி என்ன பிரயோஜனம்? ஆனால் ஆட்சி நிர்வாகம் நடத்துகிறவங்களாம் என்ன பண்ணுறான்? எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி வாய் புளிச்சுது மாங்காய் புளிச்சுதுன்னு தேர்தலுக்கு முன்னாடி பேசிடுறது. தேர்தலில் முடிஞ்சு அகஸ்மாத்தாக உட்காண்ட பிறகு நிர்வாகம் பண்ண தெரியல, இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. அது வேற வாய், இது வடிவேலு பாணியில், இது நாராவாய். ஆக விஜய் அந்த ஜோசப் விஜய் இந்த முதலமைச்சர் இந்த கும்மிடிப்பூண்டி 3 வயசு குழந்தையினுடைய மரணத்திற்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். பதில் சொல்லாமல் இருந்தால் அவர் இந்த சம்பவத்தில் இந்த சம்பவம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் அவர் முதல்வராக நீடிப்பதற்கு தகுதி இழந்து போகிறார். அவ்வளோதான் அவர் கதை. இதற்கு எந்த விதத்திலையும் அடிப்படையில் இதுக்கு யார் மேலே பழி போடுவீங்க? அதை பிடிபட்டவன் கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கான உடனே கஞ்சாவை புழக்கத்தில் விட்டது யார்? 1 மாதம் ஆச்சுங்க. நீங்கள் நிர்வாகத்துக்கு 1 மாதம் ஆச்சு. ஒரே நைட்டில் மாற்றிடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஓவர் நைட்டில் நான் வந்தேன்னா மாற்றத்தை கொண்டாது. இதான் மாற்றமா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? சும்மா சோறு கட்டின்னு போய் தலைமைச் செயலர் உட்காந்து சோறு தின்ட்டு வீட்டுக்கு போகிறது இல்லைங்க முதலமைச்சர் பதவி. நாட்டு மக்களை பாதுகாக்கிறது தான் முதலமைச்சர் பதவி. எதிர்கட்சி தலைவர் செருப்பட்டு அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளர் மொத்த கோபத்தையும் காமிக்கிறார். ஏன்னா அவருக்கு பல பர்சனல் கோபம் இருக்குது. அது கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நீ கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தூய சக்தி செய்கிற வேலையா இது? நார சக்தி, இது கேவலமான சக்தி அப்படின்னு காரி துப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் பாதுகாப்புல உங்களுடைய பயணம் கேலி கூத்தாக இருக்க, கேவலமாக இருக்க. இது எப்போங்க நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? ஆக கடுமையான கண்டனம். இந்த 3 வயது குழந்தையினுடைய மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒட்டுமொத்த பொறுப்பும் முதலமைச்சர் விஜய்க்கு தான் இருக்குது. நான் சொல்கிறதுல மாற்று கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் சார்பான எல்லா ஊடகங்களையும் உங்கள் சார்பான எல்லா விஷயத்தையும் உங்களுடைய ஆதங்கங்களை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய கோபத்தை காட்டுங்கள், உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவியுங்கள். இந்த அரசாங்கம் விளையாட்டு அரசாங்கம். சின்ன பிள்ளை வெள்ளாமல் வீடு சேராதுன்னு சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் எதற்குமே பயன்படாத அரசாங்கமாக இருக்குது. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கம் விரைவில் துடை தெரியப்படணும்னா ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பும் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இப்போ நான் என்னுடைய ஊடகத்தில் பதிவு பண்ணுறேன். இது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அனைத்து ஊடகங்கள்லையும் இவர்கள் நல்லது செய்தால் பாராட்டுங்க, தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்ப்பை, ஏன்னா நல்லது செய்யவே இல்லை ஒன்றுமே. அப்படியே இவர்கள் செய்கிற திட்டங்களும் ஏற்கனவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சுட்டு போன திட்டம், இல்லைன்னா கருணாநிதி செஞ்ச திட்டமாக இருக்கும். அதுலேருந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட நிறைய விஷயம் நடந்துச்சுங்க. எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட மக்கள் இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளே இல்லை, நிம்மதியாக தான் இருந்தாங்க. இதுவும் வைரஸ் காலகட்டம், கொடுமையான காலகட்டம், வீட்டை விட்டே வெளியில் வர முடியாத காலகட்டத்தில் கூட அவங்கவுங்க நிம்மதியாக தான் இருந்தாங்க.
இந்த சினிமாக்கார ஆட்சி வந்த பிறகு தான் நாடு நாசமாக போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆகவே மக்களே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம். எதிர்ப்பை பதிவு செஞ்சால் உடனே அரசாங்க நடவடிக்கை எடுத்துரும், நம்மளை வந்து கைது பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாகரிகமான முறையில், நேர்மையான முறையில் உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டாட முடியும். மாற்றம்னு சொல்லிட்டு ஏமாற்றம், உருமாற்றம், தடுமாற்றம், இன்னும் எத்தனை மாற்றங்களையும் இந்த தாவேக அரசாங்கம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. மக்கள் தான் வேதனையில் இருக்காங்க, கண்ணீரில் இருக்காங்க. இப்போ அந்த 3 வயசு குழந்தையுடைய குடும்பத்தாருக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? என்னங்க சொல்லுவீங்க? இப்போ தாங்க சூலூர் பெண்ணுடைய அந்த மரணமே, அந்த கொடுமையே நம்மளை விட்டு வெளியில் போகவே இல்லை. அதுக்குள்ளே இன்னொரு சம்பவம் நடந்துச்சு இல்லை? தினம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. பாலியல் ரீதியான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. தடுப்பதற்கு வழி இல்லாமல் திணறி கொண்டிருக்கிறது காவல்துறை. ஏன்னா காவல்துறை கையில் வச்சிருக்கிற இந்த முதலமைச்சர் விஜய்க்கு அதை நிர்வாகம் பண்ண தெரியல. சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. கோட்டு போட்டுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டேன் நான் அப்படின்னு சீன் போட்டுறாரு தவிர வேறு எதுக்குமே செய்யலைங்க. ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு, ரீல்ஸ் நடத்திட்டு இருக்காரு. ரீல்ஸ் ஆட்சி எப்போது ஒழியுமோ அன்றைக்கு தான் ரியல் ஆட்சி வரும். நாட்டு மக்கள் இன்னைக்கு ஓட்டு போட்டவங்களாம் வருத்தத்தில் இருக்கான். தெரியாதனமாக ஓட்டை போட்டமே இனி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இப்போ உங்கள் எதிர்ப்பு மூலமாக தான் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கோபத்தை காட்ட முடியும். மக்கள் வெகுண்டெழுந்தால் நிச்சயமாக இது போன்ற அரசுகள் அன்றைக்கே ஒழிஞ்சிடும், தலை தெறிக்க ஓடிடும். ஆகவே மக்களே, நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்கள் தான் எஜமானர்கள். ஓட்டும் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. 34% மக்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் இன்றைக்கு உங்களுடைய கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள், நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய பிழை, வரலாற்று பிழை செய்திருக்கிறீர்கள். இனிமேலாவது கவனமாக இருங்க. இதற்கு ஒரே தீர்வு இந்த ஆட்சி அகற்றப்படணும்னா அந்த ஆதரவு கொடுத்த அத்தனை எம்எல்ஏக்களும் வெளியில் போயிடணும். இடைத்தேர்தல் நடக்கிற இடங்கள்ல இந்த தாவேக படுதோல்வியை சந்திக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும். ஏன்னா நாம் வந்து ஒரு ஆட்சி அகற்றப்படணும் அப்படின்னு நம்ம பேசுகிற ஆள் இல்லை. ஆனால் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இனிமேல் இந்த ஆட்சி தொடரும் என்றால் ஆபத்துகள் தான் அதிகம் தமிழ்நாட்டில். வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அதான் உண்மை. ஏன்னா நிர்வாகம் பண்ண தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைந்தபட்ச நாகரிகம், குறைந்தபட்ச பாதுகாப்பாவது மக்களுக்கு இருக்கும்னு பார்த்தா சுத்தமாக இல்லைன்னு போது அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்து பிரயோஜனமே இல்லையே. ஏன்னா மக்கள் போய் முதலமைச்சரை ஈஸியாக சந்திக்க முடியாது, மக்கள் போய் அமைச்சர்களை சந்திக்க முடியாது, மக்கள் போய் யார்கிட்டையும் குற்றமே சொல்ல முடியாது, குறையே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கு. வீதிக்கு வந்து மக்கள் போராடுறது மட்டும்தான் மிச்சம். அந்த போராட்டத்துக்கு விடிவு கிடைச்சிருக்கா, போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சிருக்காங்கன்னா அதுவும் இல்லை. மின்வெட்டு பிரச்சனைக்கு போராட்டம் நடத்துகிறான், மின்வெட்டு தீர்ந்துருச்சா? இல்லை. விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, ஏதாவது தீர்வு கிடைச்சிருச்சா? இல்லை. இன்னும் பல பேர் குடிநீர் பிரச்சனைக்காக, சாலை பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துகிறான், தீர்வு கிடைச்சிருச்சா? இல்லை. 1 மாதத்துல தான் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட செய்ய வேணாங்க, அதெல்லாம் கூட அப்புறம் நிர்வாக ரீதி, அதை நம்ம கேட்கவே இல்லை. ஆனால் பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அதுவும் பெண்கள், பெண் குழந்தைகள், சமூகத்தினுடைய பாதுகாப்பு என்பது மாநிலம் பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு அமைதி பூங்கான்னு சொல்லப்பட்ட தமிழ்நாட்டில் இப்போது அமைதியின்மையும் அத்துமீறல்களும் படுபாதக செயல்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அது கடந்த 1 மாத காலமாக ஜோசப் விஜய் முதல்வராக பதவியேற்ற நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கு மக்களுடைய எதிர்ப்பும் மக்களுடைய வீராவேசமும் மட்டும்தான் கை கொடுக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம். இந்த 3 வயசு குழந்தையினுடைய அந்த மரணம் விஷயத்தில், படுகொலை விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பின் ஆதரவினால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.